நான் அயோத்தியின் மரியாதையை, உங்களுடைய மரியாதையை காக்கவே வனத்திற்கு புறப்படுகிறேன். என் அம்மா கைகேயிக்கு உங்களால் மனதளவிலும் துன்பம் நேரக்கூடாது. எங்களுக்கு வழி கொடுங்கள். நான் சத்தியத்தின் பிடியில் இருக்கிறேன். இங்கு இருக்க இயலாது. நீ கொண்டு வந்துள்ள செய்தியை சொல். வித்யுஜீவா பாதாள லோகத்தில் பதுங்கி இருக்கிறார். மாரீச்சா, சென்று என் மகனை அழைத்து வா. உன் திறமையை நினைத்து பெருமைப்படுகிறேன். உனக்கு நாகபாச ஆயுதத்தை வழங்குகிறேன். மிக்க நன்றி குருதேவா. அசுர குருவிற்கு வணக்கம். இலங்கை வேந்தன் மேகநாதனை உடனடியாக அழைத்து வரச் சொன்னார். சிறிது சத்தம் கேட்டாலும் இவர்கள் எழுந்து விடுவார்கள். எழுந்தால் எங்களை செல்ல விட மாட்டார்கள். இவர்கள் மக்கள் அல்ல. இருவரும் இவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள். வேண்டுகோளோடு வந்திருக்கிறேன். தாம் ஆணையிட்டாலே போதும். எங்களை பாதாள உலகத்திற்கு அழைத்துச் செல். என் தந்தையை அவமானப்படுத்தியவன், இலங்கையின் வேந்தருக்கே சவால் விட்டு சென்ற வித்யுஜீவா அங்கு ஒளிந்திருக்கிறான். எந்த இடத்தை பாதுகாப்பானது என்று நினைத்திருக்கிறானோ அங்கு வைத்தே அவனை தண்டிக்க வேண்டும். சண்டையில் தோல்வி அடைந்தவன் வெற்றி அடைந்தவன் வார்த்தையை கேட்க வேண்டும். காரணம், உயிர் பிச்சை கொடுத்தவனுக்குத்தான் அந்த உயிர் சொந்தமாகும். புரிந்ததா வருணதேவா? அதனால் பாதாள உலகத்திற்கு செல்லும் எங்களை நீ தடுக்க கூடாது. என் தாய் மண்ணிடமிருந்து விடைபெறப் போகிறேன்.